நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, கல்பனா, எங்க போனா? கல்பனா, ஏன்பா கல்பனா இங்க இல்லையே? அவ வெளியில போறதா உன்கிட்ட சொன்னாளா? இல்லையே சித்தி, என்கிட்ட இருந்து சொல்லிட்டு போலையே. உன்கிட்டயும் சொல்லாம போயிருக்கான்னா ஏதாவது முக்கியமான விஷயமா போயிருப்பா. சரிப்பா, நீ சாப்பிட, அவ வந்த உடனே அவ சாப்பிட்ட. இல்ல சித்தி, நீங்க இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். என்ன கல்பனா, எங்க இருக்க? இவ்வளவு நேராயும் வீட்டுக்கு வரல? நான் எங்க அம்மா வீட்ல சந்தோஷமா இருக்கேன். கல்பனா, தொல்லை பண்றோம். ஏன்பா என்னாச்சு? இல்ல சித்தி, போன் கட் ஆயிடுச்சு. வேலையே இல்ல. என்னாச்சு கல்பனாக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? சரண், என்னாச்சுப்பா? இல்ல சித்தி, கல்பனா அவங்க அம்மா வீட்ல இருக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? என்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போனா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அவ வெளியில போயிருக்கிறதா சொன்ன. சித்தி, என்ன சொல்றீங்க? ஆமா சரண், இத எப்படி நான் என் வாயால சொல்றது? கல்பனாக்கு உன் கூட வாழறதுக்கு சுத்தமா பிடிக்கலையா. ஏதோ ஒப்புக்காகத்தான் இதுவரைக்கும் உன் கூட வாழ்ந்தாளாம். இனிமே உன்னை நம்பி அவளால வாழ முடியாதாம். அம்மா எவ்வளவு பெரிய பொய்ய இப்படி அசால்ட்டா சொல்றாங்க. அவ வாழ்க்கை அவளே பாத்துக்க போறாளாம். அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு அவ வீட்டை விட்டே போயிட்டா. நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போய் வாழலைன்னாலும் அவங்க வீட்டு பொண்ண நல்லா வாழ வச்சிருக்கோம். அந்த நல்ல எண்ணத்தை கூட புரிஞ்சுக்காம அவ போயிட்டா. சரண், உனக்காக வெக்கம் மானம் இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் அவளை கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம் சித்தி, அவளே தானே போனா. அவ எப்படி போனாலோ அப்படி அவ திரும்பி வரட்டும். ஐயோ சரண், சரண், ஏன்பா அவ ஏதோ திமிர் எடுத்து போயிருக்கா, நீ சாப்பிடாம போனா எப்படி? வா சாப்பிடுப்பா. பசிக்கல சித்தி. சரண், ஏன்பா சாப்பிடுப்பா. சரண், பிரியா பசிக்கலையா? அம்மா, நம்ம மேட்ரு ஒர்க் அவுட் ஆகும்ல? ஏய், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காகத்தானே இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? பிரியா, சரண் சாப்பிடாம போனதுனால நீ பாட்டுக்கு சாப்பிடாம இருந்துராத. ராத்திரி சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது என்ன? நீ சாப்பிடு. பிரியா சாப்பிடு. இவன் ஒருத்தன் அவ இல்லாம சாப்பிட மாட்டானா. அவ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவானா.
பாட்டி இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா? ஆ, போயிட்டு வரலாமா? அத்தை ஆ, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். சித்ரா ஒரு நிமிஷம். வெளியில போறப்ப எங்க போறேன்னு கேட்க கூடாது. ஆனா எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பானுமதி வீட்டுக்கு போறேன். அம்மா நீங்க அங்க போறீங்களா? வேண்டாம்மா. இத பாரு கல்பனா, உன் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சித்ரா, நீ ஒரு முடிவெடுத்தா அது சரியாத்தான் இருக்கும். நீ போனா ஏதாவது ஒரு முடிவு வந்தே தீரும். ஐயோ பாட்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அங்க யாருமே சரியில்லை. கல்பனா, நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்க அம்மாவுக்கு அவமானம் வந்துருமோன்னு பயப்படுறியா? பயப்படாத, சித்ரா எல்லாத்தையும் பாத்துக்குவா. நல்லதே நடக்கும். சித்ரா, நீ போயிட்டு வா. வர சுமித்ரா, வரத்த. அம்மா நானும் கூட வரேம்மா. வேணாப்பா, நான் மட்டும் போயிட்டு வரேன். வரவே. ஐயோ பெரியம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மா. பயப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடக்காது. சித்ராவுக்கு உன் மேல கோபம் இருக்கலாம். ஆனா எந்த தாயும் தான் மகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நீ மறுபடியும் உன் புருஷன் வீட்டுக்கு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, என்ன இது? கல்பனா இங்க இருந்து போயும் சக்கரவர்த்தி குடும்பத்திலேருந்து எந்த ஒரு அதிர்வையும் காணும். அம்மா, ம்? அந்த சித்ரா தேவிக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த பானுமதி அவ்வளவு சீக்கிரத்துல தோத்து போக மாட்டா. இன்னும் என்கிட்ட எவ்வளவு பிளான் இருக்குன்னு பாரு. ஏய், பொறுத்திருந்து பாரு. ஐயோ, பிரியா இங்க வா வா. ஐயோ, அங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. பானுமதியா கொக்கானனா? வரட்டும் வரட்டும். அத்தை, என்னத்த திடீர்னு? கடையை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வாங்க. ஏன் அத்தை? அத நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல கடையை பூட்டிட்டு வாங்க. இவங்கிட்ட போய் என்ன பேசுறா? அத்தை, ஏன் அத்தை கடையை பூட்டிட்டு வர சொன்னீங்க? நீங்க நேர்மையானவர், அன்பானவர்னு நினைச்சு தானே நான் உங்களுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? நான் கல்பனாவை என் சக்திக்கு ஏத்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் கல்பனாக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்ல. எந்த பிரச்சனையும் இல்லாத போது அவ எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கா? அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? கல்பனா பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்திருக்காளா? அத்தை, என்ன சொல்றீங்க நீங்க?
நான் இது வரைக்கும் கல்பனா வந்து அவங்க அண்ணனோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு நிச்சயமா எதுவும் தெரியாது அத்தை. சரண், உண்மையாவே கல்பனா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ஐயோ அத்தை, நான் நிச்சயமா சொல்றேன், கல்பனா என்கிட்ட எதுவுமே சொல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் அத்தை, இப்ப என்னாச்சு? பிரியாவும் பானுமதியும் கல்பனாவுக்கு தொந்தரவு கொடுத்து எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் பிரியாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினேன்ல, அதுக்காகத்தான். என்ன பேசுவா? இவங்கிட்ட ஏதோ போட்டு கொடுக்கறாளோ? அத்தை, இத பத்தி என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா உங்க நல்ல குணத்தை யூஸ் பண்ணி அவங்க உங்களை முட்டாளாக்குறாங்க. சொல்லுங்க அத்தை, நான் இப்ப என்ன பண்ணணும்? எதுவும் செய்ய வேண்டாம். என் கூட வாங்க, வண்டியில இருங்க. ஐயோ பிரியா, சமதி 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 சமதி. என்ன இது, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம கிளம்புறீங்களே? நான் இங்க இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என் மகளோட கஷ்டம் இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுதே. எனக்கு அதுவே போதும். அத்தை இருங்க அத்தை, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நில்லு. நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வரல, என் மருமகனை மட்டும் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என் பொண்ணு அங்க இருக்கும்போது என் மருமக மட்டும் எப்படி இங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால தான் என் மருமகனை நான் கூட்டிட்டு போறேன். வாங்க சரண். ஐயோ ஏப்பா, இந்த பக்கம் வா வா. நான் என் மகனை அனுப்ப மாட்டேன். டேய் சரண், நீ உன் சித்தியை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போறியா? அப்படி போனா உனக்கு மானம் மரியாதை இதெல்லாம் கிடைக்குமா? இது பாருப்பா, நீ அங்க போனா உன்னை வீட்டோட மாப்பிள்ளையாக்கி அப்படியே உன்னை அடிமையாக்கிடுவாங்க. மன்னிச்சிருங்க சித்தி, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. நேத்து ராத்திரில இருந்தே நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. நான் உங்ககிட்ட என்னன்னு கேட்டோம், சொன்னீங்களா சித்தி? ஒண்ணுமே சொல்லல. இப்ப அத்தை வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. போதும் சித்தி, போதும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நான் போறேன் அத்தை, நான் போலாம். டேய் சரண், சரண் போகாதப்பா. கொஞ்சம் என் பேச்ச கேளு. உண்மை என்னன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. பானுமதி, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் முட்டுக்கட்டை போட்டு நிக்காத. இனிமே நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரண் வாங்க. சரண், சரண் போகாத. டேய் சரண், சரண் டேய் போகாத. டேய் சரண், என்னடி இவன் இப்படி பண்ணிட்டு போறா? சரண், ஐயோ நாசமா போனவ இவ வந்து என் புள்ளை எப்படி கூட்டிட்டு போறாளே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் சித்ரா தேவி, எது எது என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் பிரிச்சு கூட்டிட்டு போறியா? போ போ. உனக்கு எந்த மாதிரியான பாடத்தை இந்த பானுமதி கத்து தர போறான்னு பாரு. பொறுத்திருந்து பாரு. சரண், வாப்பா.
நான் சரண் அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே இவர் நம்ம கூட தான் இருக்க போறாரு இந்த வீட்ல. சித்ரா, நீ சரண கூட்டிட்டு வந்தது சந்தோஷம்தான். ஆமா, நீ பானுமதி வீட்டுக்கு போனது சரண கூட்டிட்டு வரதானா? ஆமா சுமித்ரா, எனக்கு என்னமோ பிரியாவை நாம வீட்டை விட்டு அனுப்புன விஷயமும் அம்மாவும் மகளும் சேர்ந்து கல்பனாவை பயமுறுத்தின விஷயமும் சரணுக்கு தெரியாதோன்னு நினைச்சேன். போய் விசாரிச்சதுல அதான் உண்மைன்னு தெரிஞ்சது. அதனாலதான் கல்பனா இங்க இருக்கும்போது சரண் மட்டும் ஏன் அங்க இருக்கணும்னு அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ம், சரியான முடிவு எடுத்திருக்க சித்ரா. சரண் இங்க வந்ததுல எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான், இல்லையா தேவராஜ்? ஆமாம்மா, கரெக்டா சொன்னீங்க. என்ன கல்பனா, சரண் இங்க வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? அவ சந்தோஷப்படுறதுல என்னங்க இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தான் அவ இந்த வீட்ல இருக்க போறா. அதுக்கப்புறம் நாமளே ஒரு நல்ல வீடா பார்த்து அவங்கள தனி கொடுத்துன வச்சிடலாம். என்னத்த? ம், அதுவும் சரிதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னு கல்பனா, நான் வரலாமா? வாங்க அத்தை. சரண், ஜூஸ் எடுத்துக்க. ஐயோ, ஏன் அத்தை உங்களுக்கு இந்த சிரமம்லாம்? பரவாயில்ல அத்தை. இதுல என்ன சிரமம் இருக்கு? இது பாரு, எதுக்கும் கூச்சப்படாத. இதுவும் வீடா நினைச்சுக்க. ஜூஸ் குடி. தேங்க்ஸ் அத்தை. அத்தை, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வீடா பார்த்து நான் கல்பனாவை கூட்டிட்டு போயிடுறேன். அவசரம் ஒண்ணு இல்லப்பா, மெதுவாவே வீட பாருங்க. குடி. தேங்க்ஸ் அத்தை. கல்பனா, சரண நல்லபடியா பாத்துக்கம்மா. பூ கூட நாரும் சேர்ந்து போச்சாம். அந்த மாதிரி இருக்கு இங்க நடக்கிற கதை. கல்பனா, கடைசியா அப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஆ? நான் வந்த உடனே என் பின்னாடியே வந்துட்ட. பாத்தியா எங்க வீடு எப்படி இருக்குன்னு? பாத்தியா? இந்த மாதிரி சொந்தமா உன்னால ஒரு வீடு கட்ட முடியுமா? அட்லீஸ்ட் வாடகைக்காவது இந்த மாதிரி ஒரு வீடை உன்னால குடிக்க முடியுமா? என்ன என்ன பாக்குற? உன்னால முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் இந்த வீட்ல உட்காந்து நல்லா ஓசி சாப்பாட கொட்டிக்கோ. ச்சே.
கடவுளே, என்னால இங்க இருக்க முடியலப்பா. சீக்கிரமா என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா. என் புருஷன் மனச மாத்தி என்ன வந்து கூட்டிட்டு போற மாதிரி பண்ணு. நான் பண்ண தப்புக்கு பரிகாரமே இல்லையா? நான் கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஏதாவது கருணை காட்டு. யார நம்பியும் பிரயோஜனம் இல்ல. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும். ஐயோ கடவுளே, இதான்ப்பா இவளுக்கு நல்ல வழி காட்டணும். பிரியா, நீ இப்படி அழுது என்னதான் வேண்டிக்கிட்டாலும் ஆக போறது ஒண்ணும் இல்ல. நமக்கு நல்லது நடக்கணும்னா நாம தான் முயற்சி பண்ணணும். அம்மா, உன் அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் நான் என் சொந்த புத்திய எழுந்து நிக்கிறேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளியே இரு. என் வாழ்க்கையில மட்டும் தலையிடாத. நானே பாத்துக்கிறேன். பிரியா, இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை நான் அந்த வீட்டுக்கு அனுப்பியே தீருவேன். இப்படி சொல்லி சொல்லியே என்ன இந்த வீட்ல வாழா வெட்டியா வச்சிருவ போல இருக்கு. உன் ஐடியா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எல்லாமே ஃபிளாப் தான். கல்பனாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டா என்ன வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னேன். ஆனா என்ன ஆச்சு? கடைசியில சரணையும் கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டோட மாப்பிள்ளையா. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா என்ன, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சே தீரும்மா. அதுவும் அமையலன்னா சந்தர்ப்பத்தை நாம உருவாக்குவோம். மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை வேணும். நம்பிக்கையா எந்த வேலை செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைச்சே தீருமா. ஏதோ சொல்ற, நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது எங்கதான் போய் முடிய போகுதோ. பிரியா, கடவுளே, ஏதோ நல்லபடியா நடக்கணும்னு தான் நானும் இதெல்லாம் பண்றேன். ஆனா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வழி காட்டணும். சக்சஸ் ஆகணும்.